வெல்கம் பேக் டு சாபிஸ் vlog. இன்றைக்கி சாபிஸ் vlogல இந்த நியூ இயர்க்கு ஃபேமிலியோடு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பாம்பன், அரியமான், தனுஷ்கோடியெல்லாம் வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த நியூ இயர் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தனுஷ்கோடி பாம்பன் பிரிட்ஜ் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அரியமான் பீச்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்கும். இந்த பீச்சுக்கு தான் வந்து நாங்கள் எப்போதுமே அடிக்கடி போவோம். ஸோ இந்த டைமும் வந்து ஃபஸ்ட்டு அங்கே போகிறதுக்கு முன்னே இங்கே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பீச்சுக்கு வந்ததுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எப்போவுமே சம்மரில் வருவோம், வந்து நல்லா விளாண்டுட்டு போவோம். ஆனால் இப்போ வின்டரில் வந்திருக்கிறதுனால இங்கே ரொம்பவே வந்து கிளைமேட் ரொம்பவே சில்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேவ்ஸ் வந்து ரொம்பவே ஃபோர்ஸாக இருந்துச்சு. நாங்கள் முன்னே வரும்போது எல்லாமே வந்து இவ்வளோ ஃபோர்ஸான வேவ்ஸ் இருக்காது, ரொம்பவே அமைதியாக இருக்கும். ஸோ கடலில் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்குமே போய் விளாடுற மாதிரி தான் இருக்கும். இந்த டைம் வந்து இப்போ கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால வேவ்ஸும் ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஸோ உள்ளெல்லாம் போகாமல் வெளியிலே நாங்கள் நின்று விளாண்டுட்டு இருந்தோம். எனக்கு என்ன சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா, நான் எப்போவுமே இங்கே வரும்போது இவ்வளோ வேவ்ஸ் இருக்கவே இருக்காது. ரொம்பவே காமான ஒரு பீச்சாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இங்கே இந்த மாதிரி நேம்ஸ்லாம் கூட எழுதி விளாண்டுட்டு இருந்தாங்க. பீச்சில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பலான் இருக்கும் போதே ரெயின் வந்துருச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி பாம்பன் பீச்சுக்கு போயிட்டோம். அரியமான்லேருந்து கிளம்பி பாம்பன் பிரிட்ஜ் ரீச் ஆயாச்சு. இங்கே வந்ததுமே வந்து இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே போல் நாங்கள் இங்கேருந்து இறங்கி நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கூட எடுத்துகிட்டு இருந்தோம். பாலத்தில் போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஸ்லோவாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை கொஞ்சம் ஸ்டாப் ஆனதும் நம்ம இறங்கி நிற்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெயின் வந்து ஸ்டாப் ஆனதும் நாங்கள் காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு பாலத்தில் வந்து இறங்கி நின்றுட்டு இருந்தோம். பாம்பன் பிரிட்ஜ் வந்ததுமே எனக்கு நிறைய வந்து என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து மண்டைக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 5th படிக்கும் போதோ 4th படிக்கும் போதோ எங்கள் ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டூர் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்துமே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான டைமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து புதுசாக வந்து ரயில்வே ட்ராக் அந்த பாலம் கூட கட்டியிருந்தாங்க. அதுவுமே ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ உள்ளது வந்து நல்லா பெருசாகவும் நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாம்பன் பிரிட்ஜில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே தனுஷ்கோடி போயிட்டோம். தனுஷ்கோடி ரீச் ஆனதுமே போகிற வழியிலே இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இடிஞ்சிருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து அப்போது ரயில்வே ஸ்டேஷனாக இருந்திருக்கு. அது எல்லாமே வந்து சுனாமியில் அழிஞ்சதில் இதுவும் ஒரு இடம் தான். தனுஷ்கோடி ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பில்டிங்ஸாக இடிஞ்சிருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அரிச்சல் முனைக்கு தான் வந்து போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியிலே இந்த லைட் ஹவுஸ் இருந்துச்சு. இது வந்து டைமிங் இருக்குது போல், எங்களுக்கு அது தெரியலை. நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். இதோட டைமிங் பார்த்திங்கன்னா 2:15 போட்டிருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் இருக்க முடிஞ்சால் பார்க்கலாங்கிற மாதிரி தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து நேராக வந்து அரிச்சல் முனைக்கு தான் போயிருந்தோம்.
அரிச்சல் முனை ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா இங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. காரை பார்க் பண்ணவே முடியலங்க. போலீஸ் வந்து காரை ரிட்டன் அனுப்பிட்டே இருந்தாங்க. நாங்கள் மட்டும் இறங்கிட்டோம். கார் வந்து எங்கே பார்க்கிங் பண்ண முடியுமோ அங்கே வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நாங்கள் இறங்கி பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து இந்த மாதிரி வந்து ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. இந்த பிரேஸ்லெட் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி சங்கு, அப்புறம் இந்த மாதிரி செயின்ஸு, பாசி, பீட்ஸு, இந்த மாதிரிலாம் வந்து இங்கே ஃபுல்லாகவே அந்த மாதிரி கடைகளாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருந்தோம். இங்கே வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி ரிட்டன் வரும்போது இந்த பில்டிங்ஸ் இடிஞ்சதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கலான்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம மழை வந்துருச்சுங்க. காரும் எங்கே நிற்குதுன்னு தெரில. நாங்கள் வந்து காரை கண்டுபிடிச்சி இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிடக்கூட இல்லை. ஏன்னா வந்து இங்கே எங்கே சாப்பிட்றதுன்னு தெரில. எப்போதும் வந்து தெரிஞ்ச ஒரு கடையில் பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ராம்நாடு தான் போனோம். ராம்நாடில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பொருட்காட்சி போட்டிருந்தாங்க, எக்ஸிபிஷன். ஸோ அங்கே போகலான்னு அங்கே கிளம்பிட்டோம். ஃபைனலி வந்து எக்ஸிபிஷனும் வந்தாச்சு. இது வெளியில் பார்க்குறதுக்கு பாகுபலி செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் வந்து இருந்துச்சு. அங்கெல்லாம் வந்து குட்டீஸ் எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா இந்த பக்கம் நிறைய வந்து கடைகள் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஃபேன்சி ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி வந்து ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் ஒரு எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் இருக்குமோ அதே போல் வந்து நிறையா ரைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எக்ஸிபிஷனில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா ரைட்ஸ்லையுமே நல்லா விளாண்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு இந்த இயரோட ஸ்டார்ட் வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.